கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 1 20 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு திருமுறை பகுதியாகும். இந்த பகுதியிலே மேய்ப்பர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிற அந்த தொழிலானது யூதர்களுக்கு ஒருவேளை பாரம்பரியமான ஆதி காலத்திலிருந்து செய்த ஒரு தொழிலாகும். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் இயேசு பிறந்த காலங்களிலே இந்த மேய்ப்பர்கள் அற்பமாக சாதாரணமான மக்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். இந்த மேய்ப்பர்களை குறித்து ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். வேதவசனம் அங்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அங்கே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்களுடைய அந்த பணி என்பது சாதாரண பணி அல்ல. இரவும் பகலும் அவர்கள் மந்தையை காக்கிற ஒரு பணி. ஆனால் இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மேய்ப்பர்கள் முதலாவது தேவனுடைய அந்த தொடுதலை அல்லது தேவனுடைய குறுக்கீடை அவர்கள் சந்தித்தார்கள். அவர்கள் தேவனுடைய பிரசனத்துக்காக காத்திருக்கவில்லை, தேவ சத்தத்துக்காக காத்திருக்கவில்லை. திடீரென்று அங்கு ஆண்டவரின் மகிமை பிரகாசித்தது. அவர்கள் பயந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இந்த பரலோகத்தின் அந்த தூதன் மூலமாக. அதே சமயத்திலே கிறிஸ்து எங்கே பிறப்பார், எந்த இடத்திலே பிறப்பார் என்று சொல்லி, எதற்காக பிறந்தார் என்கிற அந்த செய்தியும் சொல்லப்பட்டது. அதற்குரிய அடையாளமும் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கப்பட்டது. பிறகு தேவதூதனுடைய பாடல் திரள் அந்த கூட்டத்தை அவர்கள் கண்டார்கள், அந்த பாடலை கேட்டார்கள். அருமையானவர்களே, இந்த அருமையான மக்கள் தேவ மகிமையை கண்டார்கள், தேவதூதனை கண்டார்கள், தேவனுடைய நற்செய்தியை அவர்கள் கேட்டார்கள், தேவனுடைய பரலோகத்தின் திரள் சேனையின் பாடலை அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இரட்சகர் பிறந்த இடத்தையும் புரிந்து கொண்டார்கள். இது முதலாவது, தேவனால் அவர்கள் சந்திக்கப்பட்டார்கள். இரண்டாவதாக, இதை அறிந்து கொண்ட அந்த மக்கள் அல்லது பார்த்த மக்கள் உடனே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இந்த காரியத்தை பார்ப்போம் என்று சொல்லி தீர்மானித்து உடனே போய் ஆண்டவராய் இயேசுவை முன்னணியில் கிடைத்திருக்கிறதை கண்டார்கள். முதலாவது, பரலோகத்தின் தொடுதல் அவளுக்கு கிடைத்தது. இரண்டாவது, பரலோகத்தினுடைய அந்த வார்த்தைகளுக்கும் தரிசனத்துக்கும் கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே கீழ்ப்பிடுதல் மிக முக்கியமானது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்பிடுதல் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் மேய்ப்பர்கள் தீவிரமாய் உடனடியாக போய் அவர்கள் அங்கே கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படுதல் தீவிரம் அல்ல, மந்த நிலையிலே காணப்படுகிறது. மூன்றாவதாக, கண்ட பிற்பாடு என்ன செய்தார்கள், அந்த நற்செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். தங்களுக்குள்ளே அடக்கி வைக்கவில்லை, எல்லா இடங்களிலும் பிரசித்தம் பண்ணினார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரமேறும் போது சொல்லப்பட்ட அந்த கட்டளை என்னவென்றால், உலகமெங்கும் போய் எல்லா ஜாதிகளுக்கு நற்செய்தியை அறிவியுங்கள் என்பதுதான். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், அறிவியுங்கள் என்று கட்டளை பெறப்படவில்லை. ஆனால் இந்த மேய்ப்பர்கள் தாங்கள் கண்டதை, அவர்கள் கேட்டதை எல்லா இடத்திலும் பிரசித்த பண்ணினார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் காலத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன, ஆண்டவராய் இயேசு பிறந்ததை, அவர் வந்த நோக்கத்தை, அவருடைய மீட்பின் செய்தியை அறியாதவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அந்த பணியை நாம் செய்கிறோமா? இந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரை பற்றி அவருடைய நற்செய்தியை பிரசித்த பண்ணாமல் போய்விடுகிறார்கள். இவர்கள் பிரசித்த பண்ணியதனுடைய விளைவு என்ன தெரியுமா? மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதவசனம் அங்கே லூக்கா 2ஆம் அதிகாரம் 18 சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த மக்கள் அதோடு நின்று விடவில்லை. மேய்ப்பர்கள் தேவனுடைய தொடுதலை, அவருடைய சந்திப்பை பெற்றுக்கொண்டார்கள்.
தேவனுடைய வார்த்தைகளுக்கும் ஆலோசனை கீழ்ப்படிந்தார்கள். தேவனுடைய செய்தியை பிரசித்த பண்ணினார்கள். அதோடு அவர்கள் நின்று விடவில்லை. லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 20 பாருங்கள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காக தேவனை மைமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அருமையானவர்களே, கிறிஸ்துவை அவர்கள் முன்னிலையில் கண்டபோது அவர்களுக்கு குழப்பமோ சந்தேகமோ அவநம்பிக்கையோ அவிசுவாசம் வரவில்லை. தேவனை தொழுது கொண்டு அல்லது தேவனை துதித்து கொண்டு மகிமைப்படுத்தி கொண்டு போனார்கள். அருமையார்களே, 4 குறிப்புகளை சொன்னேன். தேவனால் அவர்கள் தொடப்பட்டார்கள், முதல் குறிப்பு. 2வது, தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தார்கள். 3வது, தேவனுடைய செய்தியை பிரசித்தப்படுத்தினார்கள். 4வதாக, துதித்தார்கள், மகிமைப்படுத்தி கொண்டே போனார்கள். என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ்க்காக நாம் ஆயத்தப்படும் பொழுது இந்த மேய்ப்பருடைய தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் பிரார்த்தனை செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்கு தந்தமைக்காக நாங்கள் நன்றியோடு தோற்றுகிறோம். இந்த மேய்ப்பர்களுடைய நல்ல தன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி அதிலே நாங்கள் தொடர்ந்து முன்னேற பலந்தார். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.